இப்ப குனிய பாருங்க, அதான் என் வாழா எண்டு வர குனியணும். இதான் ஆண்களோட நிலைமை. அதுக்குத்தான் சொல்றேன், பிறந்தாலே ஆம்பளையா பிறக்க கூடாதுன்னு. ஒரு நாள் மார்கழி மாசம், மணியோ 5:30, குளூர்ல போர்வை இழுத்து மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து எங்க அம்மா ஃபுட்பால் விளையாண்டாங்க. ஃபுட்பாலுங்கிறது பால இல்ல, என்ன ஏதே ஒரே மிதி. என்னம்மான்னு கேட்டேன். போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடான்னு சொன்னா. நானும் அக்காவை போச்சலுமான்னு சொன்னேன். அது பொம்பளை பிள்ளைன்னு எனக்கு மொக்கையை கொடுத்துட்டா. சரி அக்காவை தான் போக சொல்ல மாட்டேன், அப்பாவையாவது போன்னு சொன்னா. அவர் ஆல்ரெடி 5 மணிக்கே காய்கறி மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன், நீ போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடான்னு சொன்னா. இப்படி போய் போய் அலைஞ்சு அலைஞ்சு ஒட்டமே ரணகலமா போயிருச்சு. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு வாசல்ல கோலம் போடுறோம். நாங்கள தான் வெளியில எல்லாம் போய் வேலை பார்க்கிறோம். ஐயா, இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு யாருக்கு சார் கோலம் போட தெரியுது? ஒரு டிசைனை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை வச்சு இப்படி மாவு கொட்டி இப்படி தேய்ச்சா முடிஞ்சு போச்சு. அதை அப்படியே பேப்பர்ல வச்சு தூக்கிட்டு சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வளர்க்கிற வர குண்டூச்சி தூக்குல இருந்து குண்டா சட்டி தூக்குற வர நாங்க தான் சார் போய்கிட்டு இருக்கோம். ஒரு பால் பாக்கெட் வாங்க போறதுக்கே உனக்கு இவ்வளவு. நாங்க பால் பாக்கெட் வாங்குறதுல இருந்து இன்னைக்கு உங்க வேலையை சேர்த்து கரண்ட் பில்லு கட்டுறதுல இருந்து பேங்க்குக்கு போறதுல இருந்து போஸ்ட் ஆபீஸ் போறதுல இருந்து அத்தனைக்கு நாங்களும் போய்கிட்டு தான்ப்பா இருக்கிறோம். பொண்ணுங்க எங்கேயும் போல, பியூட்டி பார்லருக்கு தான் போகுதுங்க தவிர பால் பாக்கெட் வாங்க போல. அதாவது ஒன்ன மாதிரி ஆளுங்க கருகருன்னு காக்கா மாதிரி இருந்தாலும் சவச்சவேன்னு பொண்ணு வேணும்ல கேக்குறீங்க. நீங்க ஆம்பளைங்களும் தானே இன்னைக்கு பியூட்டி பார்லர் போறீங்க. எந்த ஆம்பளை பியூட்டி பார்லருக்கு போறான்? அழகுக்கு எதுக்கு அழகு சேர்க்கணும்? ஆம்பளை இயற்கையிலே அழகியாவ. ஐயா, இந்த இடத்துல ஒரு கார்பன் பேப்பரை வச்சு வீரகுமார்னு எழுதுனா கீழே என்ன விழணும்? வீரகுமார் தானே விழணும். ஆனா விழுகாது, அழகன்னு விழும். அழகன்னு எழுதுனா வீரகுமார்னு விழும். அழகு எனக்கு மட்டும்தான் ஐயா சொந்தம், எனக்கு உங்களுக்கு தான் அழகு சொந்தம். இந்த வயசுல இவருக்கே இவ்வளவு அழகா இருக்கும்னு ஆசை இருக்கிறப்ப எங்க வயசுக்கு நாங்க ஆசைப்பட மாட்டோமா சார்? அதனால தானே சார் பியூட்டி பார்லர் போறோம். எனக்கு என்ன வயசாயிட்டு? எனக்கு என்ன வயசாயிட்டு? நான் ஒரு யூத்துங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேன். இந்த கொடுமையா நான் எங்க போய் சொல்ல? நல்லா பாத்துங்க, இவர் யூத் தான், நான் தான் யூத்து, அவர் பழைய டெலிபோன் பூத்து. இந்த காலத்துல ஆண்கள் தான் நாட்டையும் சரி வீட்டையும் சரி கோட்டையும் சரி கல்யாண கடனையும் சரி எல்லாத்தையும் நாங்களே சுமக்க வேண்டியதா இருக்கு. பெண்கள் எதையுமே சுமக்க வேண்டியதா இருக்கவே மாட்டாங்க. நாங்க என்னத்தை தம்பி சுமக்கலன்னு சொல்றோம், நாங்களும் எல்லாமே சுமக்கத்தான் தம்பி செய்யறோம். ஆமா, சுமக்கிற லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? ஒரு ஹேண்ட் பேக் டிங்கி டிங்குன்னு ஆட்ட விடுறது, அதுல உடஞ்ச கண்ணாடியும் அப்படியே இத்து போன பொட்டும் பேன் வச்ச சீப்பும் முனிசிபாலிட்டி கார்பரேஷனே அதுக்குள்ளதான் இருக்கும். ஹஸ்பண்ட் காரன் பார்த்தானா செத்தே போயிடுவேன். தம்பி, இந்த காலத்துல பொண்ணுங்க ஹேண்ட்பேக்ல லிப்ஸ்டிக் மட்டும் சுமக்கிறதுல பிளேடும் சுமக்கிறோம், ஊக்கும் சுமக்கிறோம். எதுக்கு தெரியுமா? ஒன்ன மாதிரி பயல பின்னாடி இருந்து கை வச்சா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அப்படியே நைஸா குத்தி விடுறதுக்குதே. அட்டை வீர நீங்கன்னா அதை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. அக்கா தங்கச்சி இருந்துச்சுன்னா அவன் அன்னைக்கே சன்னியாதிச்சுத. இப்படிதான் எனக்கும் தெரிஞ்சானே. கல்யாண வயசு வந்திருக்கு, அம்மா கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆமாண்டா உங்க அக்காவுக்கு கல்யாணம் சொல்லியிருக்கா. திக்குன்னு போட்டுருச்சு. அவ அக்கா கல்யாணம் முடிஞ்ச பேரும் போய் கேட்டிருக்கேன், அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்களேம்மா. இரா மூத்த தங்கச்சி கல்யாணம் ஆகட்டும்னு சொல்லியிருக்கா. மூத்த தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சு போய், அம்மா ப்ளீஸ்மா கொடுமையில கொடுமைப்படுத்துறீங்களம்மா, இரா இளைய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகட்டும் இப்படி சொல்லி சொல்லி அவ அம்மாக்கே 60ஆம் கல்யாணம் நடந்துருச்சு, இன்னும் அவனுக்கு ஆகலையா? இதாயா மூத்தமானோட நிலைமை. எங்களாலும் பல பட்ட பேர் வச்சு கூடுவா, இதை பார்க்குற உருப்படாதவனே. ஆனா பெண்கள் எல்லாம் மகாலட்சுமி வரா, சரஸ்வதி வரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சார் எங்களையும் தான் சார் பொட்டாச்சி மூதேவி பிசாசுன்னு திட்டுறாங்க. அந்த பொண்ணு உண்மையே தானே ஐயா சொல்லுது. மூதேவின்னு சொன்னது தப்பா? பொம்பளையா இருக்காளா வீட்டுக்கு போயில தலை பின்னி அழகாக உட்காந்துருக்கணும். முத்தத்தில் வீட்டு வாசலில் வீட்டுக்காரனை வரவேற்க உட்காந்துருக்கணும். வீட்டுக்கு முன்னாலேயே தலையை விரிச்சு போட்டு பேய் மாதிரி உட்கார்ந்தா மூதேவின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுவான்? சில பட்ட பேரை வச்சுக்கிட்டு நாங்களும் தான் தெரியும். ஒரு அண்ணன் 5 வருஷம் லவ் பண்ணியிருந்தா. என் வயசுக்கு முன்ன மேட்ரு தான் இருந்தாலும் எங்கள் ஆங்க இல்லாமல் மேட்ரை சொல்லி தானே ஆகணும். 5 வருஷம் லவ் பண்ணியிருக்கா அந்தான்னு சொல்லிட்டா. நம்ம லவ் பண்ணி 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு கட்டின புடையோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துரு கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த அண்ணனும் ரயில்வே ஸ்டேஷனில் போய் கட்டின புடையோட வந்துருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அந்த அண்ணன் எதிர்பார்த்த ரயில் வந்துருச்சு, ஆனால் ஆளை காணா. கட்டின புடையோட வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில்
கேட்டிருக்காங்க. ஏய் கட்டின புடவையோட வரேன்னு சொன்னியே எங்க காணா அப்படின்னு. சாரி டார்லிங், நேற்று நீங்க கட்டின புடவையோட தானே வர சொன்னீங்க, நேற்று நான் நைட்டி போட்டிருந்தேன் அப்படின்னு கேசவா சொல்லி டாட்டா காமிச்சிட்டு போயிடுச்சு. ரோட்ல பாத்தீங்கன்னா அதி ஆண்கள் தான் பைத்தியமாக்காரவனா இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்றேன், தலையில அடிச்சுன்னு சொல்றேன், ஆம்பளையாவே பிறக்க கூடாது. ஆம்பளை மாடா உழைச்சு ஓடா தேயதுக்கு தான் பிறந்திருக்கான். நல்ல வேலை ஜோலி பார்த்து பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு கை நிறைய கொண்டு அவ கையில துட்டை கொடுத்துட்டு படுத்திருந்தாம்னு வைங்க, அவனுக்கு ஒரு போன் வந்துச்சுன்னா பெருமையா சொல்லுவா. அவங்க தேர்டு ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து நல்லா படுத்து தூங்குறாங்க, இப்போ அவளை எழுப்பப்படாது, எழுப்புனா அவளுக்கு கோபம் வரும் அப்படின்னு மரியாதையா சொல்லுவா. இதே அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை இல்லைன்னு வைங்க, அவனுக்கு ஒரு போன் வந்ததுன்னா சொல்லுவா, சவான்னா கட்டில கிடக்கு, சவத்தை கொண்டு போறதுன்னா கொண்டு போங்க, இல்ல கட்டிலோட வந்து கழுதையை தூக்கிட்டு போங்கம்பா. சின்ன சின்ன வேலையை செய்யறதுனால ஆம்பளையா பிறக்க கூடாதுன்னு அவ கேவலமா நினைக்கிறீங்களே. ஒரு ராணுவத்தை காக்குறது ஆம்பளை தானே, அதை நினைச்சு ஏன் பெருமைப்படக்கூடாது? நீங்க இப்படி பெருமைன்னு சொல்லி சொல்லியே எங்களை போட்டு இந்த காலமாட்டை வண்டியில போட்டு வயல்ல உழுது ஏர்ல போட்டுத மாதிரி எங்களை போட்டு வேலை வாங்குது ஐயா. ஐயா நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? காதலிக்கும் போது கட்டின புடவையோட வாமான்னு சொல்றீங்க, காதலிச்ச பிறக்க உங்க அப்பன் கட்டி வச்சிருக்கிற வீட்டோட வாங்குறீல்ல. ஆனா சில பேர் சொல்லுவான் கட்டின புடவையோட வாட்டிம்பான், கட்டின புடவையோட வாட்டின்னு சிந்திக்காம கூப்பிடுத பைய கடைசி வரைக்கும் அவளை அந்த கட்டின புடவையோட தான் வச்சிருப்பான். நான் கேட்கேன், என்ன பொண்டாட்டிக்கு மட்டுமா ஐயா செய்யறோம்? நாங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி வீட்டுக்கு நாங்க சும்மா போக முடியுமா? இப்ப தங்கச்ச கட்டி கொடுத்தாச்சுன்னு வைங்க, அப்புறம் வாழ்நாள் முழுக்க சீர் சிராட்டு செய்யறது எங்க ஆம்பளைக்கு தான். இப்படிதான் ஒரு பையன் பண்ணானா, உங்க அக்காளுக்கு போன் போட்டு தங்கச்சிக்கு மை போட்டு உன் ஃபேமிலியை வைக்க வரவே இல்லை அப்படின்னுட்டு டோட்டல் ஃபேமிலியும் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டாயா, அபேஸ் பண்ணிட்டு போயிட்டான். அவன் தங்கச்சிக்கு செய்யறதுலாம் எங்களுக்கு ஒன்றும் வருத்தமே இல்லை. ஏன்னா மனைவியை விட நான் அதிகமா நேசிக்கிறது என் குழந்தையால தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? என் வீட்டம்மா என்னைய கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அத்தான் 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 அத்தான்னா, இப்போ பூதத்தான் பூதத்தான் பூதத்தான்ங்க. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றப்பயே கூட தங்கச்சி இருந்துச்சுன்னா காமிக்க மாட்டாங்க சார். எனக்கு கொழுந்தியாலையும் நமிதாவையும் பேசினா பிடிக்காது. அவங்க ரெண்டு பேரும் தான் மச்சாங்க, வேற ஒன்றும் இல்லையா. கொழுந்தியாட்ட சந்தோஷமா பேசுனா என்ன தப்பு? இப்போ கொழுந்தியாவை கெட்டினா தான் என்ன தப்புங்க? இந்த இடத்துல ஒரு 50 ரூபா தொலைஞ்சு போச்சு, எங்கே தேடுவோம்? இங்கே தானே தேடுவோம். அக்காலால் தொலைச்ச நிம்மதியை தங்கச்சிட்ட தேடினா என்னையா தப்பு இருக்கு? ஐயா சூப்பருக்கும் ஆஃபருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? ஒரு ஆம்பளைக்கு பொண்டாட்டி அழகா இருந்தா அது சூப்பர், ஆனா அவ கூட பிறந்த கொழுந்தியா அழகா இருந்தா அது ஆஃபர். பொண்டாட்டிக்காரி முதல்ல தான் புருஷனை அத்தாம்பா, அதுக்கு பிறகு என் பாரதி அப்பா, என் அருணா அப்பா, என் அத்தாம்னு கடைசி வரைக்கும் கூப்பிட. ஆனா அத்தான் அத்தான்னு கடைசி வரைக்கும் அந்த பையல மனசு நிறைய மாதிரி கூப்பிடுறது யார் தெரியுமா? கொழுந்தியா தான். அவ என்னைக்குனாலும் அத்தான் அத்தான் அத்தான்னு அருமையா கூப்பிடுவா. ஐயா ஐயா இன்னைக்கு ஒரு தங்கச்சி வீட்டுக்கு நாங்க போறோம்னு வைங்களேன், எப்போ போவோம்? சீர் சிராட்டு செய்யறதுக்கு, அவ பிள்ளைகளுக்கு சீர் சிராட்டு செய்யறதுக்கு எங்களை கூப்பிடுவா. அது எங்க அண்ணன் மடியில வச்சுதான் என் பிள்ளைக்கு முடி எடுக்கணும்பா. தாய் மாமா மடியில வச்சுதான் பிள்ளைக்கு மொட்டை போடுவா. தங்கச்சி பிள்ளைக்கு மொட்டை வந்து பிள்ளைக்கு கிடையாது, தாய் மாமனுக்கு தான் மொட்டை. மொட்டை போட்டு காது குத்தின உடனே அந்த காதுக்கு தங்கத்துல கம்மல் எடுத்து தாய் மாமன் போடணும். அந்த பிள்ளைக்கு கழுத்துல ஒரு மைனர் செயின் செஞ்சு போடணும். போடலன்னு வைங்க, அந்த பிள்ளைய தூக்கி தாய் மாமன்ட்ட கொடுத்துட்டு தங்கத்துல கம்மல் செஞ்சு போடாத தாய் மாமனை எந்த காலத்துல மிதிப்ப, எங்க மிதி எங்க மிதிம்பா. அது சின்ன பிள்ளை தட்டக்க தட்டக்குன்னு சும்மா நெஞ்சில மிதிக்கும். உடனே சொல்லுவா, ஏன்னா நீ தங்க கம்மல் கூட பண்ணி போடுறதுக்கு வக்கில்லன்னு என் பிள்ளை ஒன்னிய நெஞ்சில தங்கு 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 தங்குன்னு மிதிக்க பாரும்பா. அடுத்தால சொல்லுவா, தங்கத்துல ஒரு சங்கிலி செஞ்சு கூட போடுறதுக்கு வழி இல்லையே மாமனை ஏசு அப்படின்பா. உடனே அந்த பிள்ளை கவ 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 கவுங்க. உடனே எங்க பாரு உன்னைய கழுத நீ மவா சொல்லுதாம்பா. இந்த பையன் வில்லாததை வித்துனாலும் சீரு சிராட்டு செய்வானையா. உங்களுக்கு பறிக்கிற பொண்ணை மட்டும்தான் சார் தெரியுது. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் தாய் வீட்டு பெருமையை காப்பாத்துறதுக்காக அவங்களே சம்பாரிச்சு அந்த காசை கொண்டு போய் கொடுத்து இது நீங்க செய்யறதா சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு இருக்காங்க சார். ஆனா பொம்பளையே சம்பாத்தியம் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப ஆம்பளைங்க வேலைக்கு போறோம், பொம்பளைகளும் வேலைக்கு போறாங்க. ஆனா பொம்பளை செய்த வேலை ஆட்சி நூக்க நூலு ஐயர் பூணூலுக்கு கூட பத்தாதும்பாங்க. அவ பூசுற பவுடரு, அவ வைக்க பூவு, அவ நகை, அவ நட்டு பட்டு துட்டுன்னு அவ செலவுக்கே காணாதையா. நான் பள்ளிக்கூடத்துல வாத்தியார் இருக்கையா, என் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்ன மாதிரியா என் வீட்டுக்காரிக்கு என் பொண்டாட்டிக்கு அறிவுரை சொன்னேன்.
கண்ணே நீ உயிர் எழுத்து, நான் மெய் எழுத்து, நம்ம 2 பேருக்கும் பிறக்க போற பிள்ளையெல்லாம் உயிர்மை எழுத்துன்னு அவ படாருன்னு சொல்றா. உங்க அம்மா இருக்கால, அவ தான் ஆயுத எழுத்து. உன் குடும்பத்துல வாக்கப்பட்ட மாதிரி என் தலையெழுத்து, நீ ஒரு விளங்காத துணை எழுத்துனா. நீ 1 பேசுனா 9 பேசுனால இந்த பிடிங்களுக்கு நடுவில் ஆம்பளை நாங்க பிறந்துகிட்டு என்ன பாடியா படுதோம். அதனாலதான் கண்ணதாசன் சொன்னா, பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கப்படாது, அப்படி பிறந்தாலும் பொம்பளைய நினைக்கப்படாதுங்க. மரத்தை வச்சா கூட நல்ல நிழல் தருது, நல்ல பழத்தை தருது. ஆனா இன்னைக்கு பிள்ளைய பெத்தவங்க கண்ணீரையா விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் கண்ணதாசன் சொன்னாரு, தென்னைய பத்தா இளநீரு, பிள்ளைய பத்தா கண்ணீருன்னு. தினம் பிள்ளையார்களுக்கு போடா, பிள்ளையார சுத்திட்டு வாடா, நல்லா படிப்பு வரும், மனப்பாட சக்தி நல்லா வரும்னு சொல்லி அனுப்புறாங்களே. அவன் போற பிள்ளையாரையா சுத்துறான், கலர் கலரா தெரியுற புள்ளைய பின்னாடி இல்லையா சுத்திக்கிட்டு தெரியுறான். பின்னாடி இருந்துகிட்டு கவிதை பாடுறாயா, எப்படி தெரியுமா? சோழ கொள்ள பொம்மை போல சுந்தரி நீ நடக்கும் போது மனசே தாங்கலட என்னால. சோழ கொள்ள பொம்மை போல சுந்தரி நீ நடக்கும் போது மனசே தாங்கலட என்னால. நீ சொக்கு பொடி போட்டு யாடு எம் மேலே, நீ சொக்கு பொடி போட்டு யாடு எம் மேலே. பாடிக்கிட்டே இருந்தா போலீஸ்காரன் ஈவ் டீசிங் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு அனுப்பி போட்டாயா. இப்போ உள்ள பிள்ளைகளா இருக்காய்யா. இந்த சுடிதாரை கண்டுபிடிச்சவன தேடிக்கிட்டு இருக்க, கிடைக்க மாட்டேங்க என் கையில். லம்பாடிங்க போட வேண்டிய ட்ரெஸ்ஸை இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சுடிதார் போடுங்க வேண்டாங்களே, இதுக்கு துப்பட்டான்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். பார்த்தா எனக்கு காரி துப்பட்டானது ஒன்று. இதுதான் ஐயா துப்பட்டா. இந்த துப்பட்டாவை எப்படி பொம்பளை பிள்ளைகள் போடணும், இப்படி தான் போடணும். நான் அழகா இருக்கேன் ஐயா. ஐயா அப்படியே இருக்கு. துப்பட்டாவை இப்படித்தான் போடணும். நான் சத்தியமா சொல்லுது, சில பய உள்ளிய துப்பட்டாவை வேணுமோ தேசிய அரசியல்வாதின்னு நினைப்பு இப்படி போட்டிருக்கான். இப்படி போட்டால் பெத்த தாயும் தகப்பனும் ஒரு முழத்தில் கயிறு வாங்கி ரெடியாக வச்சுக்கணும். எங்கள் ஊரில் சில பய உள்ளிய இந்த துப்பட்டாவை இவன் என்னமோ தமிழ்நாடு அரசியல்வாதின்னு நினைப்பு இப்படி போட்டிருக்கா. இப்படி போட்டால் பெத்த தாயும் தகப்பனும் வாங்கி வச்ச கைத்தை முத்தத்தில் கெட்டிடணும்னு அர்த்தம். எங்கள் ஊரில் சில பய உள்ளிய இந்த துப்பட்டாவை கோயிலில் கொட்டடிக்கிறவங்க கட்டுற மாதிரி இப்படி கட்டியிருக்கா. இப்படி கட்டினா வாங்கின கைத்துல சொட்டையை போட்டணும்னு அர்த்தம். இப்போ துப்பட்டா ஃபேஷனே வேற. பைக்கில் போறா, துப்பட்டாவை எப்படி போட்டிருக்கா தெரியுமா ஐயா? காலேஜுக்கு போதா எங்க போகுதுன்னு தெரியல. பைக்கில் புருஷன் பொண்டாட்டி ஏற்றிட்டு போறானா வேற எதுவும் ஏற்றிட்டு போறானா பின்ன ஏயா பாட மாட்டான். நீ முன்னாடி போனா நாங்க பின்னாடி வர பாட மாட்டோம். கட்டிருக்கிறத பார்த்தா சாமியார் ஆட்ட சிவப்பு வேட்டி, இதுல குடுக்கறது பார்த்தா காலித்தனமான பேட்டி. பொம்பளை பிள்ளைங்க என்ன மட்டமாய்யா? வயசுக்கு வந்த புள்ள வீட்டை விட்டு வெளியில போனா பெத்த தாயும் தகப்பனும் வயித்துல நெருப்ப கட்டி இருப்பாங்களே, உனக்கு தெரியலையே ஐயா? ஒரு வயசு புள்ள வீட்டை விட்டு வெளியில போயிட்டா வீடு வந்து சேர்ந்தா தாயா, பொம்பளை புள்ள முகத்தை பார்த்தா தாயா, பெத்த தாய் சோத்துல கைய வைப்பா. ஆனா உண்மைதான் ஐயா, பொம்பளை புள்ள வெளியே போனா பொம்பளை பிள்ளைய பெத்தவன் சொல்லுவான் வயிற்றுல நான் நெருப்பை கட்டியிருக்கேன்னு. ஏன் தெரியுமா? இன்னொரு ஆம்பளை தலையில தீய வைக்குது. ஒண்ணுல ஒரு கல்யாணம் நடக்குது, பொண்ணு கை அப்படியே மாப்பிள்ளை கிட்ட பிடிச்சி கொடுக்கல பாருங்க. பொண்ணோட அப்பா மட்டும் மாக்குன்னு அழுவாரு, பொண்ணோட அம்மா இப்படி நிற்பா. ஏன் தெரியுமா? பொண்ணோட அப்பா அழுதாரு, நம்மள மாதிரி ஒரு பைத்தியக்கார ஆம்பளை சீரழிய போறானே நினைச்சு அழுவா. பொண்ணோட அம்மா ஏன் தெரியுமா இப்படி நிற்பா? நம்ம இந்த குடும்பத்தில் தீய கொளுத்துன மாதிரி நம்ம மகன் அந்த குடும்பத்தில் தீய கொளுத்திடுவான்னு அழுக்கு. இவர்களாம் கல்யாணம் ஆனதே பெரும் கொடுமை. அந்த காலத்துலலாம் கள்ள தூக்குனாதான் கல்யாணம் ஆகும், காளை அடக்குனாதான் கல்யாணம் ஆகும்னா இன்னைக்கு அந்த சட்டம் இருந்தா உமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? எங்க இளைஞர்கள்லாம் எங்க ஆண்கள்லாம் சாதாரண ஆள் கிடையாது. காளையை மட்டும் இல்ல, சிங்கத்தின் பிடரி மேரியே பிடித்து ஆட்ட தெரியும். கண்ணெண்ணக்கல் இமயமலையை புரட்டுவாங்க எங்க ஆம்பளை. நாங்க கல்ல தூக்குறோம் ஐயா, காளை அடக்குறோம். நீங்க அம்மியில வச்சு சட்னி அரைக்க தயாரா, ஆட்டோல வச்சு மாவாட்ட தயாரா? அப்படி ஆட்டாவலா சுட்டு கொடுக்காமலா அந்த மனுஷன் எத்த தண்டி இருக்காரு. உடம்ப பத்தி பேசக்கூடாது, உடம்பு வைத்திய பத்தி பேசக்கூடாது ஐயா. உண்மையிலேயே சுனாமி எல்லா ஊர்லயும் வந்துச்சு, திருச்செந்தூர்ல மட்டும் வரல. ஏன்னு தெரியுமா? அன்னைக்கு இவர் சட்டையை கழட்டிட்டு படுத்திருந்திருக்காரு. விவேகானந்தர் பாறையை விட பெரிய பாறை ஒண்ணு கடக்கடோன்னு
ஐயா தயவு செஞ்சு என் வயிற்றை பற்றி பேசக்கூடாது. நான் என்ன இறக்கி வச்சுட்டா வர முடியும்? பஸ்ஸில் போனால் லக்கேஜ் கேட்கான். என் வீட்டுக்காரி வரையில் 60 கிலோ ஐயா, 60 கிலோ செண்டு மாதிரி வந்தா. ஆட்ட முடியல, அரைக்க முடியலன்னு சொன்னேன். ஒரு மிக்சியும் கிரைண்டர் வாங்கி கொடுத்து 20 கிலோ கூட்டிட்டா ஐயா. 60 20 ஆமாம், அடுத்தவங்க முன்னாடி 9 எந்தி 120 கிலோ இருக்கா. அவளை வச்சு நான் என்னையா செய்ய முடியும்? என்னமோ இவர் தான் பொம்பளைய வச்சு சகிச்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்களே. பொம்பளைங்க சகிச்சுக்கல, ஆம்பளைங்க சாப்பிடுற கொடூரத்தை பார்த்துருக்கீங்களா நீங்க? சில பேர் தாங்க புட்டு திம்பாங்க, சில பேர் ஜேசிபி மிஷின் மண்ணள்ளி கவுற மாதிரி அள்ளி கவுவாங்க. அந்த கொடூரத்தை பார்க்கிறோமே. தூங்கும் போது பார்த்திருக்கீங்களா? இந்த மனுஷன் தூங்குனாருன்னு வச்சுக்கோங்க, வயிறு கார குடிக்கும், மேல தேவக்கோட்டைக்கும் போயிட்டு 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 வருமே. அந்த கொடூரத்தை நாங்க பார்த்துக்கிட்டு இல்லையாங்க. நான் கேட்க எந்த வீட்டில் எந்த பொம்பளை சமையல் பண்ணிட்டு இருக்கிய? இந்த குக்கர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், அது மேலே மாட்ட வேண்டியது. அது விசில் அடிச்சோன்னா இதோ வந்துட்டேன் என் வீட்டுக்காரி. எனக்கு என் வீட்டுக்காரிக்கு விசில் அடிச்சா பிடிக்கும்ட்டு செல்லன்னு நான் விசில் அடிச்சு செவுட்டில் எண்ணி அடிச்சிட்டா. ஒரு வயசான பாட்டி ஒரு குடிசையில் வாழ்ந்துகிட்டு இருந்தா. வாக்காளர் சேகரிப்புக்காக அதிகாரிங்க வந்தாங்க. எல்லா இடத்துலையும் முடிச்சு அந்த குடிசைக்குள்ள போய் அந்த பாட்டியை கணக்கெடுத்துட்டு வெளியில வரும்போது ஒரு அதிகாரி அந்த பாட்டியை பார்த்து கேட்டாரு, அம்மா வயசான காலம், கண்ணு தெரியாத காலம், இந்த குடிசைக்குள்ள கிடந்து கஷ்டப்படுறிய, உன்னை நீ பிள்ளைங்களே பெக்கலையாமான்னு கேட்டாரு. ஐயா அந்த பாருங்க, அதுதான் அந்த மாடி வீடு தான் என் மூத்த மையன். இங்க பாருங்க, அந்த தெரியற மாடி வீடு தான் என் சின்ன மையன். என்னம்மா சொல்ற? உன் மயங்கெல்லாம் கோடீஸ்வரனா இருக்கும்போது நீ ஏன் இந்த குடிசைக்குள்ள கிடந்து கஷ்டப்படுற? உன் பிள்ளைகளோட சேர்ந்து இருக்க கூடாதான்னு கேட்டாங்க. அந்த பாட்டி சொன்னா, சேர்ந்து தாயா இருந்தேன், அவங்களோட சேர்ந்து தாயா இருந்தேன். ஒரு நாள் என் பிள்ளைய என் பக்கத்துல வந்து, அம்மா நீ சோத்தை சிந்திக்கிட்டு சாப்பிட்றதையும் வாணி வடிச்சுக்கிட்டு சாப்பிட்றதையும் பிள்ளைய பார்த்தா அசிங்கப்படுது, உன்னைன்னா நான் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறவமான்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு வேணா கௌரவமா அது முதியோர் இல்லமா இருக்கலாம், என்ன பொறுத்தவளாத அநாத விடுதியா? அநாத விடுதி. ஒன்னே ஒன்று சொல்றையா, நாளையில இருந்து உங்க வீட்டில் நான் இருக்க மாட்டேன். ஆனா என் புருஷன் கட்டி தந்த அந்த ஓலை குடிசைக்குள்ள கடைசி வர கடந்து உயிரை விட்டாலும் விடுவனே தவிர உங்க வீட்டு வாசல் மிதிக்க மாட்டோம்னு வைராக்கியத்தை வாழ்றான்னு சொன்னாலே, அத்த பெரிய அப்பேற்பட்ட குழந்தைகளை பெத்த தாய்க்கு கண்ணீர் மட்டுமாயா வடிப்பா? ரத்த கண்ணீரே வடிப்பாயா? அதனாலதான் சொல்றேன், கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள் தென்னையப்பத்தா இளநீர், புள்ளையப்பத்தா கண்ணீருங்கிற வரிகள் தான் இன்னைக்கு 100க்கு 100 பொருந்தும்னு சொல்றியா?